ப்ரோ நீங்கள் கேட்டிங்களா? எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்களேன் முதல்ல. ஃபஸ்ட்டு இல்லை பப்ளிக் ஒப்பீனியன் விடுங்க. நீங்கள் கேட்டிங்களா? இந்தியன் 1 பாட்டு கேட்டிங்களா? கப்பல் ஏறி போயாச்சு சுத்தம் அந்த பாட்டு இருக்குல்ல, கப்பல் ஏறி போயாச்சு சாங் இருக்கு இல்லையா, சேம் அதே தான் போட்டிருக்காரு அனிருத் சார். என்ன பெருசாக போட்டாரு, சேம் அதோட அதை எடுத்து அப்படியே புதுசாக ஏதோ தட்டி போட்டிருக்காரு, அவ்வளோதான். எனக்கு ஏதோ ஏஆர் ரஹ்மான் தான் பெஸ்ட்டாக தோணுது. சங்கருக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் ரொம்ப காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். அனிருத்துக்கும் சங்கர் சாருக்கும் செட் ஆகுமானே எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ அந்த பாட்டு எடுத்து போட்ட மாதிரி தான் தோணுது. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாற்றி பீட்டு தான் மாற்றிருக்காங்க, வேற என்ன மாற்றிருக்காரு? அந்த சாங் எடுத்து அப்படியே போட்டிருக்காரு. இல்லை இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கட்டி போடுற அனிருத் தானே, அதனால அனிருத்தை கொடுத்து இல்லை அனிருத்தோட அவரோட ஸ்டைல்லாம் நிறைய இருக்குல்ல, அதை பண்ணியிருக்கலாமே. ரஹ்மான் சாரியே திருடி போட்ட மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த பாரா இந்த டைட்டில் அந்த இது இல்லை அது டைட்டில் ஓகே. அவர் பாவிஜய் சார் தானே பாட்டில் இருக்காரு, அது ஓகே. அந்த லைன்ஸ்லாம் ஓகே. அந்த பீட்டு பிஜிஎம் அந்த சாங் ஃபுல்லாக எந்த கேட்டிங்களாவே அந்த சென்டர் இதெல்லாம் கேட்டாவே எனக்கு அந்த கப்பல் ஏறி தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஓகே தான். நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம இதாக சொல்லக்கூடாது, ரிவ்யூ மொக்கையே சொல்லக்கூடாதுன்றதுனால ஓகே தான். என்ன எனக்கு ரஹ்மான் சார் ஞாபகம் இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கல, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு, ஓவராலாக பாட்டு நல்லா இருந்தது. இப்போ எத்தனை தடவை நான் அடிச்சு கேட்டாலும் நான் ஒன்று தான் சொல்லுவேன், இது வந்து கப்பல் ஏறி போயிடுச்சு சாங் தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அந்த மாதிரி தான் பீட் போட்டிருக்காரு. 2 சாங் நேற்று ரிலீஸ் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்தது, பார்த்துருக்கு. பாட்டு சூப்பராக இருக்குது. சுபாஸ்கரன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் அனிருத்தோட மியூசிக்கில் வரப்போகிற சாங்னால ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்லா தான் இருக்குது. பாரான்னு நல்லாவே எல்லாத்தையும் பாருன்ற மாதிரி வருது சாங்கு. எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு. நல்லபடியாக சாங் நல்லா இருக்குது, படத்துக்கு ஏற்ற மாதிரியே. லிரிக்ஸ் நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் சாங் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த வியூஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. கேட்டேன். சங்கர் சார் படத்தில் எப்போவுமே பாட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் அது நான் கண்ணை மூடிட்டு கேட்டேன். அனிருத் சார் மற்ற படத்தை கம்பேர் பண்ண சொல்ல ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஜாஸ்தி இறைச்சல் இல்லை. அதை ஒரு போருக்கு போகிற மாதிரி, ஒரு வாருக்கு போகிற மாதிரி, ஒரு படையை திரட்டிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்லா இருக்குது சார். இப்போ தான் கேட்டேன். ஓகே ஃபைன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமல் சார் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. பிகாஸ் யூஸ்வலாக தே ஆர் ஆல் வெரி பிக் லெஜண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ இந்தியன் 2 போதே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. சாங் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அது அதிகமாக இருக்குது. மேபி சார் சூப்பராக இருந்துச்சு, நல்லாயிருக்கு. கேட்கும்போது இந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. நல்லா இருக்குண்ணே. எப்படின்னா நேஷ்னல் இது பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு, பார்க்கலாம். இப்போ 1 பார்த்துருப்பீங்களா? இந்தியன் 1 பார்த்துருப்பீங்க. ஆமாம்மா. இந்தியன் 1ல் ஆல் சாங்குமே இட்டுங்க. இந்தியன் 1ல் அதேமாதிரி சென்டிமெண்ட்டாகவும் சரி, காமெடியாகவும் சரி, கவுண்டமணி சார் இருப்பார் அதில். அப்புறம் அந்த லஞ்சத்தை ஒழிக்கிறத பற்றிலாம் பயங்கரமாக சொல்லியிருப்பார். ஸோ அவரோட நம்ம சங்கர் சாரோட மெயின் ரீசனே அதான். அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே ஃபேட் அண்ட் வேறு தான் மாறி இருக்கலாம் ஒழிஞ்சு லஞ்சத்தை ஒழிக்கணுன்றதை மட்டும்தான் அவரோட படங்கள் எல்லாமே சொல்லிட்டு வர்றாரு. அவர் ஜென்டில்மேனாக இருக்கட்டும், காதலனாக இருக்கட்டும், எந்திரனாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக அவரோட படம் ரிலீஸ் ஆச்சு, அதில் அதோட எல்லாமே நான் பார்த்துட்டு வரேன். அவரோட பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கலங்கிறத மட்டும் தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நாட்டு மேலே அக்கறை இருக்கிற சில பல டைரக்டரில் சங்கர் சாரும் ஒருத்தர். நீங்கள் வியந்து பார்த்தீங்கன்னா 1ல் கமல் சாரோட நடிப்பில் எந்த வியந்து பார்க்கணுன்னா அதான் இந்தியன் தாத்தாவாக வராருல, அந்த நடிப்பு தான். அதை கண்டினியூ தான் இருக்க போது என்ன விஷயம் சொல்லிடுறாரு. இப்போ அவர் அரசியல் இருக்காரு, அரசியல் ரீதியாக இருக்குமா? இல்லை தலைவா இருக்கலாம். நம்ம அதுக்குள்ள அரசியல் பேசுகிற அளவுக்கு பெரிய இல்லை, சரியா? நம்ம சினிமாவை பார்க்குறோம், இருக்கலாம். இதில் சங்கர் சார் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு, ரொம்ப புது டெக்னாலஜியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா எவ்வளோ நாள் ஆச்சு இந்த இந்தியன் 2 எடுக்க ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சுன்னு நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு மேலே கூட ஆகிருக்கலாம். ஸோ அது நம்ம இப்போ ரிலீஸ் அப்போ பார்க்கல, இன்னும் வேறு மாதிரி இப்போ என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாங்காக கேட்கல ஓகே, ஓரளவு நல்லா தான் இருக்குது. என்ன எனக்கு ரஹ்மான் சார் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சங்கர் சார் படத்தில், அவ்வளோதான். இப்போ 1ல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, காமெடி, அரசியல் எல்லாம் கலந்துருக்கு. இந்தியன் 2ல் வந்து இது எப்படி எதிர்பார்க்குறீங்க? தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்காங்க உள்ள, என்ன மாதிரி ஒரு எதிர்பார்க்குறீங்க? இல்லை அதில் காமெடி பட்டாலாம் நிறைய இருந்தாங்க 1ல். ஏன்னா நம்ம கவுண்டமணி சார் கவுண்டமணி சார் இருந்தார், இவர் செந்தில் சார் இருந்தார். நிறைய சாங்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த சாங்குமே வந்து இதாகவே சொல்ல முடியாது. எல்லா சாங்குமே ஓவராலாக எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்கோ அதை போட்டு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 1 பார்த்த
ஆடியன்ஸுக்கு இந்த 2 எந்த அளவுக்கு இருக்கும்? ஏமாற்றமா இருக்குமா இல்லை எதிர்பார்ப்பாக தான் இருக்கும், ஏமாற்றமாலாம் இருக்காது. சாங்கை வச்சு ஜட்ஜ் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு படமா இருக்குன்னு கெஸ் பண்றீங்க? இல்லை படம் அது இந்தியன் அந்த படமே நம்ம எதிர்பார்த்தது வேற மாதிரி இருந்தது. ஆனால் அதுவே நாட்டுக்கு சோசியலுக்கு ஒரு இது கொடுக்குற மாதிரி தான் வந்தது, அட்வைஸ் மாதிரி. இதுவும் அதே மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சங்கர் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ மூவி நல்லபடியாக இருக்கும். சுபாஷ் ஃப்ரெண்ட் சார் ப்ரொடக்ஷன் வேற, அனிருத் இருக்கிறாரு. ஸோ மாசாக தான் இருக்கும். கண்டிப்பாக படம் எதிர்பார்த்த மாதிரி ஹிட் அடிக்கும். கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கலும் இருந்தது, காமெடி இருந்தது, கவுண்டமணி தான் இருந்தாரு. இந்த 2 கம்பேர் பண்ணும்போது நிறைய ஸ்டார் தான் இருக்காங்க தவிர இதில் காமெடி இருக்க. ஏன்னா சங்கர் சாரோட மூவியில் காமெடி சென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். இதில் ஏற்கனவே இவர் நம்ம ஆள் வேற, இதில் உலக நாயன் வேற இப்போ பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால இந்த மூவியில் கொஞ்சம் காமெடி கம்மியாக தான் இருக்கும் என்னோட எதிர்பார்ப்பு. பட் ஆனால் மாசாக இருக்கும். சோஷியலுக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி கண்டிப்பாக படம் இருக்கும். ஏன்னா அவர் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால இப்போ கூட ரீசெண்டாக வந்த படத்தில் கூட அவர் போதைப்பொருள் தடுப்பு மாதிரி தான் வந்திருந்தது. இந்த மூவிலையும் கண்டிப்பாக சோஷியலுக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தான் கண்டிப்பாக படம் இருக்கும். இந்தியன் 1 கண்டிப்பா நான் பார்க்காமலாம் இல்லை. பிடிச்ச விஷயம்னா ஒரு அநீதி நடக்கும்போது அதுக்கு கண்டிப்பாக அவர் குரல் கொடுத்து அந்த அநீதிக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அதனால இந்த மூவிலையும் கண்டிப்பாக சங்கர் சார் கமல் காம்பினேஷனில் கண்டிப்பாக இருக்கும். சோஷியலுக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஆக்டிங்னா அவரோட அந்த சுட்டித்தனமான இருந்தது. ஏன்னா அவர் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்ததுனால அதை வாங்குறதுக்காக உள்ளே போயிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பார் ஒரு இது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபாதராக நடிச்சதுனால அந்த இது நல்ல மாசாக இருந்தது. ஸோ இதுலேயும் கண்டிப்பாக எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். எப்போவுமே கமல் சாரோட மூவியை நாங்கள் தேட்டரில் தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம். இது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஈகரா. நீங்கள் இந்த பாட்டை கேட்கும்போது இந்தியன் 2 என்ன மாதிரி ஒரு படமாக வரும்னு ஃபீல் பண்ணுறீங்க? அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சார். எல்லாருக்குமே தெரியும். அதோட ஸ்டோரி அதோட எல்லாமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு கூட தெரியும். OS சென்டர் பி சென்டர் இல்லாமல் அதோட ஸ்டோரி அதோட இது எல்லாருக்குமே தெரியும் சார். இந்தியன் 2 அந்த தாத்தா அதே ஃபுல் படமாக வந்து ட்ராவல் ஆனால் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். எத்தனை வருஷம் வந்தாலும் எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. சங்கர் சார் கேட்க வேணாம். 1 பார்த்துருக்கீங்க? 1 பார்த்துருக்கேன். 1ல் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் இல்லை? அந்த வில்லேஜில் சார் எஸ்கேப் ஆகி அந்த வில்லேஜில் போயிட்டு இருப்பாப்புல, அந்த அப்போ உள்ள சீன் அதில் ஒன்று நல்லா இருக்கும். 1லே கொஞ்சம் நிறைய அரசியல் பேசுறாங்க. 2ல் எந்த மாதிரி இருக்குன்னு? நிறைய அரசியல் இருக்குது சார். அதுக்கு பிறகு எவ்வளோ அரசியல் ஜாஸ்தியாகவே நம்ம இந்தியாவிலையும் உலகத்துலையுமே ஜாஸ்தி அரசியல் சேஞ்சஸ் இருக்குது. ரொம்பவே இருக்கும். 2K கிட்ஸுக்கு அனிருத் சார் படம் மியூசிக்கல் எப்பவுமே இதாக தான் இருக்கும். சங்கர் சார் கேட்க வேண்டாம். 2K கிட்ஸ்ன்னு இல்லை, எல்லா கிட்ஸுக்குமே எல்லா 80s 70s எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியோட மேக்கிங்கோட நல்ல படம் நல்லா இருக்கும். நீங்கள் 1ல் பார்த்து வியந்த கமல் சாரோட ஆக்டிங்கில் என்ன? எல்லாமே தான். அந்த கெட்டப்பு மற்ற இது எல்லாமே ஓகே சார். 1ல் வந்து A.R. ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு, வந்து அனிருத். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது? எனக்கு கம்பேர் பண்ணல, நான் கண்ணை மூடிட்டு கேட்டேன். ரெண்டும் ஒரே மியூசிக் தான் இருக்குது. அனிருத் சார் அதான் சொன்னேன், மற்ற படத்தோட கம்பேர் பண்ண சொல்ல இது ஒரு நாள் சைடில் இல்லை இறச்சி இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு லைனாகவே போயிட்டு இருக்கு. Nice to hear. அதுதான் waiting to see in the big screen. இந்தியன் 1 பார்த்தீங்க? சின்ன அப்போ நான் ரொம்ப குட்டி பொண்ணு. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் என்ன சொல்லுவீங்க? அதில் கமல் சாரோட கெட்டப் தான் பிடிக்கும். அந்த அவர் கெட்டப் கமல் சார்னாலே ஒரு ஆக்டிங் அதுதானே. ஸோ அதுதான். ஸோ அதான் இப்போ அந்த மாதிரி என்ன மாதிரி அவர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்றது தான் இப்போ எக்ஸ்பெக்டேஷனே. ஸ்டோரிலாம் செகண்டரி தான். தாத்தா கேரக்டர் பிடிச்சிருக்கா இல்லை அந்த கமல் சார்? அப்பா தாத்தா கேரக்டர் தான். இந்த சாங் கேட்கும்போது அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் காட்டுவாரா? பொலிட்டிக்கல் அந்த மாதிரி ஏதாவது? அதுதான் என்னென்ன சர்ச் பண்ண முடியல. அந்த ஃப்ரீடம் டைமில் தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஸ்டோரி வந்த பேர் தான். சாங் பார்க்கும்போது ஆக்சுவலி இட்ஸ் குட். வெயிட்டிங் டு see in the big screen. கமல் சாரோட ஆக்டிங் இந்த படத்தில் எந்த அளவுக்கு இருக்கு? வந்த பேர் தான் சார் தெரியும். ஓகே. 1 பார்த்தீங்கன்னா வந்து A.R. ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. 2 வந்து அனிருத். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு ஃபீல் ஆகுது? A.R. ரஹ்மான் தான் ஸ்டில் இப்போ வரைக்கும் எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை இசைஞானி வந்தாலும் சரி. பட் அதுதான் A.R. ரஹ்மான் அளவுக்கு டஃப் கொடுப்பாரா அனிருத்னு பார்க்கலாம். 1ல் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன சொல்லுவீங்க? இந்தியன் 1ல் எந்த பாட்டு பிடிச்சிருக்கு? எனக்கு பேசவே அது பாடணுமா? எல்லா சாங்ஸும் பிடிக்கும் சார். தேங்க்யூ. இந்தியன் 1 பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார்.
உங்களுக்கு இந்தியன் 1 பார்க்கும்போது இந்தியன் 2 என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தேசப்பற்றி இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, வரும்போது பார்க்கலாம் சார். கமல் சார் இந்த படத்துல இந்தியன் 2ல எப்படி காட்டியிருப்பாங்க, என்ன மாதிரி கெட்டப்ல இருப்பாரு, அந்த தாத்தா கெட்டப்லேயே கட்டுரை பண்ணுவாங்க, அது மாதிரி இருந்தால் தான் சார் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்றதை காட்டுறதை விட இந்தியன்னாலே இந்தியன் தாத்தா அப்படின்ட்டு தானே எல்லாருக்குமே ஃபேமஸ், அதனால அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இந்தியன் 1ல இந்த விஷயம் சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு? இல்லை இந்தியன் 2லையும் தாத்தா கேட்டப்ப அதே மாதிரி அதர்மம் வர்றது அது மாதிரி அழிக்கிறதெல்லாம் தான் நல்லாயிருக்கும் சார். 1ல பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருப்பாரு, இதில் அனிருத் போட்டிருக்காரு. எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்? யார் போட்டதுனால கமல் சார் நடிக்கிறாங்களா சார், கண்டிப்பாக டாப்பில் தான் சார் வரும். அவரோட நடிப்பு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சார். இந்த 2ல எப்படி பண்ணியிருப்பாரு? நல்லா பண்ணியிருப்பாங்க சார். கமல் சார் பற்றி சொல்லவா வேணும், உண்மையிலே தாறுமாறு தான், நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்தியன் 2க்காக வெயிட் பண்ணுறீங்களா மூவி? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக தேட்டரில் தான் வந்து படம் பார்ப்போம்.